பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கிறோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. ஒவ்வொரு நாளும் வாக்கு விச்சேச பார்க்குறோம், வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. இந்த காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போச்சு, நீங்க விரும்புகிற காரியம் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் இன்னைக்கு நடந்துன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்படிதானே? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் 102 சங்கீதம் 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு நீர் இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உங்களுக்கு என்ன நன்மை வேண்டும்னு கேட்கிறீங்களோ, நீங்க ஜெபிக்கும் போது தேவன் கவனமாய் கேட்கிறார். குறித்த காலத்திற்காக அவர் காத்திருப்பார். ஏற்ற நேரத்தில் அந்த அற்புதம் நடந்தாதான் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். முந்தினாலும் சில சமயம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், பிந்தினாலும் பாதிப்பை உண்டாக்கிவிடும். அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். சரியான நேரத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்ப அந்த வேலை வந்து விட்டது. வெகு நாள் காத்திருக்கிறீங்கல்ல, ரொம்ப நாளா ஜெபிக்கிறீங்கல்ல, இப்ப நடந்துருமா, இன்றைக்கு நடந்துருமான்னு சொல்லி அந்த காரியத்துல கர்த்தருடைய வேலை வந்து விட்டது. அதனால இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தாதான் அற்புதத்தை பார்க்க முடியும். என்ன ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு குறித்த நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய குறித்திருந்த நேரம் வந்து விட்டது. அவருடைய நேரத்துலதான் அந்த அற்புதம் நடக்கும். எல்லா காரியத்துக்குமே தேவன் அப்படி நேரத்தை குறித்திருக்கிறார். முதலாவது அற்புதத்தை இயேசு செய்தார்ல, கானா ஒரு கல்யாண வீட்டுல. இயேசுடைய தாயார் என்ன சொல்றாங்க, திராட்சரசம் இல்லப்பா, கஷ்டப்படுறாங்க, நீங்க தான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரல, பிதாவானவர் எனக்கு சொல்லணும். நீங்க என்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டீங்க, நான் அதை செய்யணும். ஆனா பிதா குறித்த நேரம் வரணும். என் வேலை வந்தாதான் நான் செய்ய முடியும். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க மாதிரி சொல்லி அனுப்பிட்டார். அதன் பிறகு தேவனுடைய வேலை வந்த உடனே அற்புதத்தை இயேசு செய்து குறைவை நிறைவாக்கி மகளை செய்தார். உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வேலை வந்து விட்டது. இன்றைக்கு அற்புதத்தை காண்பீங்க. விசுவாசிங்க, இதயத்துல கை வைங்க. இயேசுவே, நீர் குறித்த வேலை வந்து விட்டது. நான் ஜெபித்த காரியத்துக்கு பதில் கொடுக்கிற வேலை வந்து விட்டது. எனக்கு நீங்க அற்புதம் செய்கிற வேலை வந்து விட்டது. இந்த காரியத்துல எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த நாளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதத்தை காணப்போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.